தெலுங்கானா அரசு பள்ளியில் ரோபோ ஆசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்டது மாணவர்களை ஈர்த்துள்ளது. பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KT ராமராவ் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜண்ணா சிறிசில்லா மாவட்டம் கீதாநகர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ரோபோவை பரிசாக வழங்கியிருக்கிறார். இந்த ரோபோ ஆசிரியர் முறை மாணவர்களுக்கிடையே பெரும் ஆர்வத்தையும் கற்றலில் புதிய புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும் என்று பள்ளி ஆசிரியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் கட்டாயமாக பணம் வசூலிக்கப்படுவதாக புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. இக்கோவிலில் தினமும் 500க்கும் அதிகமான பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தி வருகின்றனர். அமைச்சர் ரமேஷ் இந்த கோவிலில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் பக்தர்களிடம் பணம் வாங்கும் வீடியோ வெளியானதை அடுத்து 2 பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் கட்டாய வசூல் செய்வதாக மீண்டும் புகார்கள் எழுந்ததை அடுத்து புதிய தலைமுறை கள ஆய்வு மேற்கொண்டது. அப்போது முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களிடம் 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கட்டணமாக பெறப்படுவது தெரியவந்தது. இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் அருணாச்சலத்திடம் கேட்டபோது புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவையொட்டி மாதா உருவம் பொறித்த கொடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காணிக்கை பொருட்களை ஏந்தி சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான மாதா சப்ர பவனி வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை விமான நிலையம் அருகே உள்ள அடையாறு ஆற்றுப்பகுதியில் பொழிச்சலூர் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பறவைகள் விமானங்கள் மீது மோதுவது தொடர்கதையாகி இருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் குப்பைகள் எரிக்கப்படுவதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மாற்று இடம் தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குப்பைகள் அகற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே கோவிலுக்கு சொந்தமான வயலில் நடைபெற்ற பாரம்பரிய நடவு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நெல் நாற்றுக்களை நடவு செய்தனர். திருநாட்டியத்தங்குடி ஸ்ரீ மாணிக்கவண்ணர் ஆலயத்தில் நெல் நாற்றுக்கள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறு குழந்தைகள் உழவன் உழத்தியாக மாறி நெல் நாற்றுக்களோடு ஆலயத்தை வலம் வந்தனர். உற்சவ மூர்த்திகளுடன் ஏற்கலப்பை மற்றும் நெல் நாற்றுக்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நடவு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நெல்லை நடவு செய்தனர். ஜனநாயகம் திரைப்பட காட்சியின் போது தேமுதிக தொடர்பான காணொலி வெளியான செயல் தனது கவனத்திற்கு வராமல் நடந்ததாக தாவேகாவை சேர்ந்த விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவறுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தியேட்டரில் இந்த ஒளிபரப்புன்னு என்னோட நிர்வாகிகள் பண்ணது என்னோட கவனத்துக்கு வரல. என்னோட கவனத்துக்கு வந்துருந்துச்சுன்னா 100% அதை பண்ண விட்டுருக்க மாட்டேன். அப்படி பண்ணனால நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவங்க மாவட்ட நிர்வாகமும் தேமுதிக மாவட்ட நிர்வாகம் நகர நிர்வாகம் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. நான் சொன்னது என்னென்னா என்னோடய நிர்வாகிகள் பண்ணதுக்கு அவங்க பண்ணதுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன்னு கேட்டிருந்தேன். அதுபோக அதன் சார்பாக நேற்று நான் மன வருத்தத்தையும் தெரிவித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துட்ருக்கேன். ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக தாவேக நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் தாவேக ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இவர் தனது சகோதரர் முண்டசாமியோடு பத்மநாப மங்கலத்தில் செயல்படும் சித்திரை செல்வன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த கணினி, டிவி, இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சித்திரை செல்வன் அளித்த புகாரின் அடிப்படையில் 2வரையும் போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் வயல்வெளியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட வைக்கோல் கட்டுகள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பற்றி எரிந்த வைக்கோலால் லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
தூத்துக்குடி அருணாச்சலம் என்பவர் தூத்துக்குடியில் காவல்துறையின் விசாரணையின் போது உயிரிழந்த விவகாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்தவரின் தாயாரின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவங்களுடைய மதர் பாடி கிளைம் பண்ணிட்டாங்கன்றாங்க. அது தீவிரமாக அது இன்னொரு தடவை விசாரணை செஞ்சு அது இல்லை அவங்க சொல்கிறாங்க இல்லையா, தாய் தன் மகன் கஸ்டடியில் தான் இறந்துட்டான்னு சொல்லும் போது அது மேற்கொண்டு உனக்கு தீவிரமாக அரசு கவனம் செலுத்தி அது உண்மை நடந்தது என்னன்னு ஒரு வெள்ளரிக்கை மாதிரி கொடுத்தா பெட்டர். மேகதாது மற்றும் காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை வழங்க கர்நாடக அரசு மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசை சட்ட ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் அணுகி உரிய நீரை பெற தவறியுள்ள தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையிலான புதிய ரயில் வழித்தட திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்த அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த உத்தரவின்படி பட்டுக்கோட்டை தாலுகாவில் உள்ள நதியமாபுரம் உட்பட 14 கிராமங்களில் பரவியுள்ள 107.13 ஹெக்டேர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்காக சிறப்பு வட்டாட்சியர், நில அளவை அதிகாரிகள், வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் துணை பணியாளர்கள் உட்பட 13 தற்காலிக பணியிடங்களை உருவாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் அதிகாரியாக தஞ்சை மாவட்ட வருவாய் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான முழு நிர்வாக செலவையும் தெற்கு ரயில்வே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மன்னார்குடியில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதில் வர்த்தக சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம், இந்திய மருத்துவ கவுன்சில், ரயில்வே உபயோகிப்பாளர்கள் சங்கம், அரசியல் கட்சிகள் உள்ளிட்டவற்றைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேரடியில் தொடங்கிய இப்பேரணி மன்னார்குடி கோட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. தொடர்ந்து தங்கள் கோரிக்கை மனுவை மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியரிடம் போராட்டக்காரர்கள் வழங்கினர். நில ஆர்ஜிதம் செய்வதற்காக 13 அலுவலர்களை திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நியமித்துள்ளார்கள். எனவே மன்னார்குடி பட்டுக்கோட்டை மட்டுமல்லாது மன்னார்குடியில் உள்ள சுற்றியுள்ள அனைத்து ஊர்களையும் இணைக்கின்ற ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பொதுமக்கள் சரியான புள்ளி விவரங்களை தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அனைவரும் ஆங்காங்கே இருக்கின்ற தங்களுடைய இல்லங்களில் சரியான புள்ளி விவரங்களை தந்து மக்கள் ஜனத்தொகை புள்ளி விவரமாக இந்தியாவில் இருக்கிறது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்து பேசிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் மாநில அரசே கல்வி தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என்றார். இளைஞர்கள் நீட்டுக்கு எதிராக போராடுகிறார்கள். நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவேதான் கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் மாநில அரசே அதை கல்வி தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என்று தொடர்ந்து நாம் போராடி வருகின்றோம். செங்கோட்டை வழியே வார இறுதி நாட்களில் கனிமவள வாகனங்கள் இயக்க தடை விதித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவின்படி தென்காசி ஆட்சியர் ரஞ்சித் சிங் வெளியிட்ட அரசிதழில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வழியே வார இறுதி நாட்களான சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கனிமவள வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தடையை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் குழுமம் சார்பில் கிராமிய கலைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. தப்பாட்டம், நையாண்டி மேளம், காளையாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். சென்னை மாநகர் போராட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் நீட் தேர்வுக்கு தடை கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டம் நடைபெறக்கூடாது என மெரினா கடற்கரை மூடப்பட்டதை கண்டித்து மெரினா மெரினா என முழக்கமிட்டனர். இருப்பினும் ராஜ்மோகன் பேசிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றார். ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா நான் சொல்றதை கேட்டாதான் உங்களுக்கு தோழர் அமைதிக்காரங்க. இதே மாதிரி இந்த போராட்டங்கள் எந்த சலசலப்பும் இல்ல. இது உங்க போராட்டம். இந்த போராட்டம் எப்ப தொடங்கினது, எப்ப முடிக்கணும்? நீங்க சாதாரண கரப்பான் பூச்சிகள் கிடையாது, மெல்ல அரிக்கும் கரையான்கள். இது குறித்த அனைத்து முடிவுகளையும் இடம் காலம் எல்லாம் நீங்களே எடுங்க. நாங்கள் கட்டற்ற ஆதரவு மட்டும் தான் உங்களுக்கு தரோம். நன்றி. விழிப்புணர்வும் அஞ்சாமையும் கொண்ட இளைஞர்களே ஜனநாயகத்துக்கும் வலிமையான அடித்தளம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியாவின் விவசாயிகள் முதலில் சாதித்து காட்டினார்கள். நாடு முழுவதும் களத்திலும் இணையத்திலும் தங்களது உரிமைகளுக்காக போராடிய இளைஞர்கள் இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வைத்தது போல நீட் தேர்வும் நிச்சயமாக ஒழிக்கப்படுவதை உறுதி செய்வோம் என பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடாமல் திமுக எம்பிக்கள் அமைதியாக இருந்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்தார். மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக தனியாக போராட்டம் நடத்தியதையும் விமர்சித்தார். நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க நீட்டுக்காக போராடுவோம்டா, நாங்க அது பண்ணுவோம்டா, நாங்க நீட்டுக்காக செங்கல் எடுத்துட்டு தெரியும்டா எல்லாம் சொன்ன புண்ணியம் வாங்கி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சைலண்ட். திங்கக்கிழமை சைலண்ட், செவ்வாய்க்கிழமை சைலண்ட், புதன்கிழமை சைலண்ட். அது காங்கிரஸை கேவலப்படுத்துறாங்களாம். பச்சை துண்டை போட்டுக்கிட்டு காங்கிரஸை குறை சொல்றாங்களாம். கடைசியா வியாழக்கிழமை யூட்டர்னு காங்கிரஸ். நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவை ஒத்திவைக்கப்படுகிறது. வியாழக்கிழமை நம்ம பழைய தோழர்களும் வந்து நின்ட்டாங்க. அது என்னடா எங்களோட வந்து நிக்க மாட்டாங்களாம். இந்த இந்தியா கூட்டணியில வந்து நின்னா கேவலமாயிருமா, அதுக்காக என்னடா முதலாளி கோச்சுக்குருவாங்களாம். அதனால தனியா போய் நின்று நாங்களும் நீட்டை ஒழிப்போம். இது எதுக்கு இந்த வேஷம்? நீட்டுக்கு எதிர்ப்பா இருக்கணும். நான் திடீர்னு 3 நாள் ஆஃப் பண்ணிடுவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், 4வது நாள்ல இருந்து ஆன் பண்ணுவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு முழுமையாக விலக்களித்தால்தான் மாணவர்கள் போராட்டம் முழுமையான வெற்றி பெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்தார். இதுகுறித்து சென்னையில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். பலமுறை சட்டமன்றத்திலே தீர்மானம், மாநில அளவிலான பல போராட்டங்கள் என்பதெல்லாம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த கடந்த 7-8 ஆண்டு காலமாக கிடைத்திருக்க அனுபவத்திலிருந்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பதற்கான முடிவையும் ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியது ஜனநாயக பொறுப்புணர்வின் உயரிய எடுத்துக்காட்டு என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்க மற்றும் கல்வித்துறை சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டின் எதிர்காலத்திற்கு தர்மேந்திர பிரதான் வலுவான அடித்தளம் அமைத்ததாக குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசு பள்ளிகளை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டுவர அவர் அளித்த ஆதரவு விளிம்புநிலை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்ததாகவும் தமிழிசை தெரிவித்தார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை வழங்க கர்நாடக அரசு மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசை சட்ட ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் அணுகி உரிய நீரை பெற தவறியுள்ள தாவேக காங்கிரஸ் கூட்டணி அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அசாமில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். அசாமில் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக மொத்த பலி எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. 12 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த நிலையில் அசாம் முதல்வரிடம் பேசிய பிரதமர் மோடி நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் சாரல் மழை மற்றும் அடர்ந்த பனிமூட்டத்தால் சூழப்பட்டு எழில்மிகு காட்சியளிக்கிறது. பனிமூட்டத்தில் மிதக்கும் அதன் பொறியியல் பிரம்மாண்டம் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளது. இந்த பாலம் நதி மட்டத்திலிருந்து சுமார் 359 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்காவில் கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவாக 2300க்கும் அதிகமானோர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டு இதுவரை 2318 பேருக்கு தட்டம்மை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. 2025ஆம் ஆண்டு 2289 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 குழந்தைகள் உட்பட 3 உயிரிழந்தனர். 1991ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 9643 பேருக்கு தட்டம்மை பாதிப்பு இருந்தது. அமெரிக்காவில் தடுப்பூசி போடுவதில் அக்கறையின்மை காரணமாக தட்டம்மை முற்றிலுமாக அகலவில்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியான ஜீசான் நகர் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹைதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதனால் மேற்காசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே ஹோர்மூஸ் நீரிணையை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற 4 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. நாடுகளில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற தொடங்கியுள்ளனர். இரு நாடுகளிலும் சுமார் 2 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறினர். தீயணைப்பு படை வீரர்கள் தீவிரமாக முயற்சித்தும் தீயின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயணைப்பு, ரசாயன பொடி தூவல் போன்ற முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரான்சில் வீடுகளை காட்டுத்தீ நெருங்குவதால் பலர் கார்களில் அவசரமாக வெளியேறுகின்றனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்கள் கூட படுக்கையில் இருந்தவாறே ஆம்புலன்ஸ்கள் மூலம் வெளியேற்றப்பட்டனர். தீயில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததுடன் தீயணைப்பு படை வீரர்களும் காயமடைந்தனர். நிலைமையை சமாளிக்க ஸ்பெயின் அரசு தேசிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடப்பாண்டு இதுவரை 21 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவங்களில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு கூட கொழும்புவின் புறநகர் பகுதிகளான தெமட்டகொடை மற்றும் வத்தலை பகுதிகளில் 2 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த சம்பவங்களுக்கு போதைப்பொருள் கடத்தல் குழுக்களே காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் கீவெஸ்ட் நகரில் பிரபல எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் நினைவாக ரன்னிங் ஆஃப் தி புல்ஸ் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஹெமிங்வே போல் வெள்ளை உடை, சிவப்பு தொப்பி மற்றும் சிவப்பு துண்டு அணிந்து 100கணக்கானோர் மரத்தால் செய்யப்பட்ட காளைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். ஹெமிங்வேயின் 127வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவை காண மக்கள் திரண்டனர்.